ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி குக்கர் லைட். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான வீட் சோளா பூரி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஹெல்த்தியான இந்த சோளா பூரி ரெசிபி வந்து பார்க்கலாம். ஸோ இது கூட வந்து சன்னா மசாலாவும் வந்து செஞ்சுருக்கேன். சன்னா மசாலா ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வீட் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அதை விட கம்மியாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சால்ட்டு அந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இது கூடவே வந்து ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் என்ன போடுறோம் அப்படின்னா, வெள்ளை ரவை வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பூரி வந்து அப்படியே வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து ஹாட் வாட்டர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டு கொஞ்சம் டைட்டாக வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. ஹாட் வாட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சன்னா மசாலா ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட வந்து தேவையான அளவு வந்து ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பிசைஞ்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ரவை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். ஊறினதுக்கப்புறமா மாவை வந்து நீங்கள் நல்லா ரவுண்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய ரவுண்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த பூரியை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்து வரும். நல்லா புஷ்ஷுன்னு சோளா பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா பூரியும் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூரி வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது கூட வந்து சன்னா மசாலா அப்புறம் ஆனியன் வந்து வச்சுருக்கேன். ஸோ நல்ல டேஸ்டியான ஃப்ளஃபியான சோளா பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.